இந்த வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வனவாசி மக்கள், பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். மீனவர்கள் அவங்களுக்கெல்லாம் மீன்பிடி தடை காலத்தில் அரசாங்கம் உதவி செய்து, அதே போல் இந்த கொரோனா காலத்தில் பழங்குடியின மக்களுக்கு அவங்களுக்கு உண்டான ரேஷன் கொடுத்தாங்க. அது ஒரு வகையில் சரிதான். ஆனால் நிரந்தரமாக பழங்குடியின மக்களுக்கு அவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை கொடுக்க வேண்டும். பழங்குடியின மக்கள் மற்றும் ஏற்கனவே விவசாயிகளுக்கு மத்திய அரசாங்கம் 2000 ரூபாய் கொடுத்து வருகிறது. அதுபோல் பழங்குடியின மக்களுக்கும் அத்தகைய உதவிகள் வர இந்து மக்கள் கட்சியின் சார்பில் பொள்ளாச்சி பகுதியை வால்பாறை, ஆனமலை, உடுமலை உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கி தனி மாவட்டமாக அறிவிக்க கோரி இன்றைக்கு ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கின்றோம். இந்த பொள்ளாச்சி தனி மாவட்டமாக அமைவதற்கான எல்லா தகுதியும் ஏற்பாடுகளும் இங்கே இருக்குது. பொதுமக்களும் அதைத்தான் விரும்புகிறாங்க. இப்போ வால்பாறையிலிருந்து ஒருத்தர் கலெக்டர் ஆஃபீஸ் போகணும்னா ரொம்ப நிர்வாகம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த பகுதியை தனி மாவட்டமாக அறிவிக்கணுங்கிற கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது. ஆனாலும் அரசியல் கட்சிகள், ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ரெண்டுமே இதுக்கு உடன்பாடான கருத்து தான் அவங்களுக்கும், இது தனி மாவட்டம் ஆகணும்னு. ஆனாலும் அவங்களுடைய உட்கட்சி அரசியல் ரெண்டுலுமே. அதனால் இந்த தனி மாவட்டமாக இதை அறிவிக்கக்கூடிய, ஏற்கனவே மாயவரத்தை அறிவிச்சிருக்காங்க, தென்காசி அறிவிச்சிருக்காங்க, கள்ளக்குறிச்சி அறிவிச்சிருக்காங்க. அதோடு கூட பொள்ளாச்சியும் தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை நம்முடைய மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்களும், மாண்புமிகு நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் இவர்களெல்லாம் மேற்கொண்டு வருகிறார்கள். கால்நடைத்துறை அமைச்சர் ஆகியோர் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த கட்சி அரசியலை புறந்தள்ளிவிட்டு இந்த பொள்ளாச்சி தனி மாவட்டமாக அறிவித்து இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் மிக எளிமையாக சென்று சேர்ந்திட உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இது தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் இன்றைக்கு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் என்கின்ற அளவிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறோம். மேலும் தாமதித்தால் வெகு விரைவில் ஒரு 10 நாளுக்குள்ள நாங்கள் இந்த அறிவிப்பை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவரிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். இல்லை என்று சொன்னால் மக்கள், வர்த்தகர்கள், விவசாயிகள் அனைத்து தரப்பினரையும் ஒன்று திரட்டி மாபெரும் உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.